இல்ல ரொம்ப அதிகமா இருந்த வீடியோ. வணக்கம். இப்போ வந்துட்டு நம்ம கிட்ட வந்துட்டு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்திலிருந்து நம்ம அண்ணா அவங்க வந்திருக்காங்க. மேற்கு மாவட்ட செயலாளர் வந்துட்டு அவருக்கு கருத்துக்கள் வந்து சொல்றாரு, கேட்கலாம் வாங்க. சார், நாங்க வந்திருக்கிறது எல்லாமே வந்து தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக நாங்க வந்திருக்கிறோம். என் பேர் வந்து BK கணேஷ் ரெட்டி, தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் மற்றும் மாநில தொண்டர் அணி ஒருங்கிணைப்பாளர். நாம இங்க எதுக்கு வந்திருக்கிறீங்கன்னா, அடுத்த 11ஆம் தேதி நம்ம மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் மற்றும் அஇஅதிமுக தலைவர் வந்து இங்க வந்திருக்கிறார்கள் வருவார்கள். அதுக்கு வந்து நாங்க நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு 10 கோரிக்கைகள் மனு மூலமா அவர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்க வந்திருக்கிறோம். இது வந்து முதல் முறையாக வந்து ஒசூர்ல இருக்கக்கூடிய கிளவரப்பள்ளி ஆணையில அந்த டேம்ல இருக்கக்கூடிய தண்ணி சுத்தம் செய்து ஓசூர் தாலுகா, தேன்கனிக்கோட்டை தாலுகா, சூளகிரி, வேப்பனஹள்ளி பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து விளைநிலங்களுக்கு பாசன திட்டமாக நம்ம தமிழக அரசு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை நாங்க வச்சிருக்கிறோங்க. இரண்டாவது கோரிக்கை வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 350 கிலோமீட்டர் காடு இருக்கு. இந்த காடுல வந்து முழுக்க வந்து யானைகளால் வந்து பயிர்கள் சேதாரம் அதிகமாவது, பூமலர்கள், காய்கறிகள், உலகத்திலேயே புகழ்பெற்ற ஒரு கிளைமேட் அப்படின்னு சொன்னா நம்ம ஒசூர் தேன்கனிக்கோட்டை தான். காய்கறிகள், பூமலர்களுக்கு வந்து முதல் இடம் வந்து இந்த நம்ம தேன்கனிக்கோட்டை ஒசூர் பகுதி தான். இதுக்கு வந்து ஒரு ரோஜா சிட்டி அப்படின்னு ஒரு ஒசூருக்கு வந்து ஒரு பேர் இருக்கு. இப்படி புகழ்பெற்ற ஒரு சிட்டில வந்து யானைகள் அட்டகாசம், காட்டுப்பன்னிகள் அட்டகாசம் அதிகமாயிடுச்சு. இந்த 350 கிலோமீட்டர் வந்து முழுக்க இரும்பு ரோப் வேலி அமைத்து கொடுக்கணும். அல்லது இந்த யானைகளால் உயிர் சேதாரமாச்சுன்னா விவசாயிக்கு வந்து 25 லட்சம் ரூபாய் இழப்பீடா கொடுக்கணும். காற்று பண்ணியே வனவிலங்குகள் பட்டியலிருந்த நீக்கம் செய்யணும். அது சுட்டுப்பிடிக்க விவசாயிகளுக்கு அனுமதி தமிழக அரசு வழங்க வேண்டும், கேரளா போல வழங்க வேண்டும். மூணாவது நாங்க என்ன சொல்றீங்கன்னா, இனிமேல் இந்த ஓசூருக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எந்த விதமான தொழிற்பேட்டை வரக்கூடாது. மூணாவது. நாலாவது வந்து பாரந்தூர்ல வரக்கூடிய ஏர்போர்ட் விமான நிலையம் தமிழக அரசு அந்த திட்டத்தை கைவிட வேண்டும். அந்த பாரந்தூர்ல வந்து அந்த விமான நிலையம் வேண்டாம் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். அடுத்தது இன்னொன்னு என்ன சொல்றீங்கன்னு, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலை ஆக்கிரமிப்புகள், அனைத்து ஏரிகள் ஆக்கிரமிப்புகள் அகற்ற செய்ய வேண்டும். அகற்ற செஞ்சு பிடிச்சு விவசாயிக்கு எந்த நிபந்தனை இல்லாத ஏரிகளில் வந்து ஒண்டல் மண் எடுக்க அனுமதி வழங்க வேண்டும். இது அடுத்தது வந்து இந்த பாதைகள், பட்டா நிலங்களில் இருக்கக்கூடிய என்ன பிளான்ல இருக்கக்கூடிய தடங்கள் எல்லாமே வந்து அவங்க ஆக்கிரமிப்பு செய்து கொண்டு விவசாயிகளுக்கு அச்சுறுத்தலா இருக்கு. இது முதல்ல வந்து தமிழக அரசு இதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த பாதைகள் ஆக்கிரமிப்புல அகற்றம் செய்யணும். இது அடுத்தது வந்து என்ன சொல்றீங்கன்னா, நம்ம தளியில வந்து 230 kV மின் நிலையம் அமைக்க வேண்டும். ஏன்னா மலை கிராமங்கள் அதிகமாக இருக்கிறதுனால வந்து யானைகள் ஊருக்குள்ள வருதுனால இருக்கு. என்னன்னா இதுக்கு வந்து அடிக்கடி மின் தடை ஏற்படும். இதுக்கு வந்து தடை ஏற்படக்கூடாது என்ற நோக்கத்தில் வந்து அங்கே வந்து 230 kV மின் துணை நிலையம் அமைக்க வேண்டும். அஞ்சாவது இன்னொன்னு, அஞ்சட்டில ஒசூர் வனக்கோட்டம் அஞ்சட்டி வனசர்கத்தில் தொட்டல்லா ஒரு டேம் கட்டணும். இது வந்து வெள்ளக்கார 1940 அடிகள் போட்டிருக்கிற. ஆனா இதுவரை இந்த 76 ஆண்டுகளை நம்ம தமிழக அரசு நாட்டை ஆளு கொண்டிருக்கிற அரசியல் கட்சிகள் எதுவுமே இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை. இது வந்து அந்த டேம் கட்டினா தேன்கனிக்கோட்டை பகுதிக்கு, அஞ்சட்டி பகுதிக்கு, அஞ்சட்டியில வந்து ஒரு 8000 பேர் இருக்காங்க. தேன்கனிக்கோட்டையில வந்து கிட்டத்தட்ட 80,000 விவசாயிகள் குடும்பங்கள் வாழ்வாதாரம் அந்த டேம் கட்டினா இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். இது இல்லாத பல வகையான சலுகைகள் வந்து அரசாங்கம் வந்து வாயில சொல்லுதே தவிர, பேப்பர் மூலமா அது பேப்பர் மாதிரி நிக்குதே தவிர எந்த பயன்பாட்டுக்கும் இன்னும் வரவில்லை. இப்போதைக்கு வந்து டிசம்பர்ல இருந்து இதுவரையும் விவசாயிகளுக்கு 3A1 மின் இணைப்பு ஆகட்டும் எந்த ஒரு மின் இணைப்பு இன்னும் வழங்கவில்லை. ஏன்னா கம்பம் இல்ல, கிராஷர் இல்ல, நெட் இல்ல, போல்ட் இல்ல, ஒயர் வரல அப்படின்னு சொல்றாரு. இந்த மின்சார வாரத்தில் என்ன நடக்குதுன்னா, ஒயருக்கு, நெட்டு, போல்ட்டுக்கு எல்லாமே வந்து 3A1 நம்ம வாங்கணும் அப்படின்னு சொன்னா 9,000 ரூபாய் கம்பம் இருக்கு அப்படின்னா எல்லாத்துக்குமே பொருட்களுக்கு சேர்த்து 16,000 ரூபாய் பில் போடுவாரு. ஆனா ஒரு கம்பத்துக்கு கிட்ட நம்ம விவசாய நிலத்தை போடணும் 1 லட்சம் ரூபாய் வரையும் இப்ப இருக்கக்கூடிய நம்ம மின்சார வாரியத்தில் விவசாயிகள் கிட்ட வாங்குறாரு. ஆனா நாங்க ஒரே ஒரு கருத்தை நாங்க முதலமைச்சர் இவருக்கு எதிர்கட்சி தலைவருக்கு நாங்க ஒரு கோரிக்கை கொடுக்கும்போது நாங்க என்ன சொல்றீங்கன்னா, இது வந்து நடவடிக்கை எடுத்து விவசாயிகளை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நம்ம சங்கத்தின் சார்பாக நாங்க கேட்டுக்கொள்ளுவோம். இது அல்லாத மற்ற என்ன செய்யறாங்கன்னா, இந்த தோட்டக்கலையில வந்து டேரா, சம்பங்கி பூ, ரோஜா மலர்களுக்கு வந்து 10,000 ரூபாய் இழப்பீடு கொடுத்துட்டு இருந்தார். ஆனா
கடந்த காலத்துல. ஆனா இப்போ அது மானியங்கள் எதுவுமே விவசாயிகளுக்கு வழங்கவில்லை. இது மிகப்பெரிய அளவில் விவசாயிகளுக்கு ரொம்ப அச்சுறுத்தலாம் கொஞ்சம் இருக்கு விவசாயிகளுக்கு. இது இல்லாத நாம ராகி வலித்தணும் அப்படின்னா 1 ஏக்கராவுக்கு 60,000 ரூபாய் செலவு வருது. யானைகள் மிதிச்சு சாப்பிட்டு அதுல நமக்கு என்ன கொடுக்கறாங்கன்னா 5 to 15 வரை கொடுக்கறாரு. இது 60,000 எங்க இருக்குது? அரசாங்கத்தில் கொடுக்கக்கூடிய இந்த 5-15 இந்த அரசாணி மாற்று மறுபரிசீலனை செய்து அரசுக்கு பரிந்துரை பண்ணி நம்ம விவசாயம் காப்பாற்றுமாறு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஆனா இப்ப ஒரு சில கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்கிறோம். அது நீங்க எப்படின்னு சொல்லுங்க. இப்ப தமிழக அரசு 4 ஆண்டு ஆட்சி பண்ணிருக்காங்க. அதுல பாரபட்சமா தமிழக அரசு விவசாயிகளை பாக்குறாங்களா? விவசாயிகளுக்கு தேர்தலுக்கு முன்னாடி அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் 110 இருக்கு. அதுல ஒரு 10 தான் நிறைவேறி இருக்கு. 100 அப்படியே வாய் பேச்சு மூலியமா அப்படியே நின்று இருக்கு. அந்த 100 நின்று இருக்காங்களா? அதுல ஒரு 4-5 சொல்ல முடியும். அது அரசாங்கத்தில் உத்தரவு போட்டு நம்ம அடுத்த இன்னொரு இதுக்கு நம்ம சொல்லக்கூடாது. சரி, இப்ப நலத்திட்டங்கள் கொடுத்துட்டே இருக்காங்க விவசாயிகளுக்கு. இப்ப இந்த அரசு நலத்திட்டங்கள் கொடுக்கும்போது எல்லாமே மக்களுக்கு போய் சேருதா இல்ல சேரலையா? மக்களுக்கு சேராம இருக்கிறது அந்த மேலே இருக்கக்கூடிய உயிர் அலுவலர்களுக்கு தெரியும், அல்லது வாங்கி இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு தெரியும். ஏன்னா விவசாயிகளுக்கு சொல்றாரு இது வழங்கும் வரும் அப்படின்னு. ஆனா வராம நின்று இருக்கு. இதுதான் எப்போ வருமோ எதிர்பார்த்திருப்போம். ஆனா இது வரைக்கும் கரெக்டா போய் சேரல. கரெக்டா விவசாயிகள் என்னைக்குமே ஒரு 20% தான் சேரும். அடுத்தது 80% எங்கே முறையில போய் எங்க நிக்குதுன்றது யாருக்குமே தெரியாது. இதுல கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இந்த கால்நடை மருத்துவமனையில மாடுகளுக்கு பல நோய்கள் இருக்கு. இந்த நோய்களை 8 கிலோமீட்டருக்கு ஒரு மருத்துவமனை இருக்கு. அந்த மருத்துவமனையில இருக்கிறாரு. ஆனா அதுல மருத்துவர்கள் இல்ல, டாக்டர்கள். ஊசி போடுறதுக்கு காம்பவுண்டர் வருவாரு, ஏதோ ஊசி போடுவாரு. ஆனா அரசாங்கமே பர்மிஷன் கொடுக்குது இந்த மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆனா தனியார் கடையில கிடைக்குது, அரசாங்கத்தில் அந்த மருந்துகள் இல்ல. இதுக்கு தமிழக அரசு ஒரு நடவடிக்கை எடுத்து இந்த விவசாயிகளை மாடு ஆடு கால்நடையை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்கத்தின் சார்பாக இன்னொரு கோரிக்கை நாங்க வைக்கிறோம். ஆனா முன்ன நீங்க 2016 இருந்து 21 வரைக்கும் அதிமுக ஆட்சியில எடப்பாடியார் 4 ஆண்டு ஆட்சி பண்ணாரு. இப்ப அதே 4 ஆண்டு திமுக ஸ்டாலின் வந்திருக்காரு. அந்த ஆட்சி நல்லா உங்களுக்கு நல்லதா தெரியுதா? இல்லன்னா இப்ப இருக்கிற 4 ஆண்டு உங்களுக்கு விவசாயிகளுக்கு நல்லதா தெரியுதா? ஐயா, நாம் என்ன சொல்றீங்கன்னா அஇஅதிமுக 2016 10 வந்திருக்கு. அதுக்கு அந்த ஆட்சியில் நடந்திருக்கிறது. எதிர்கட்சியில இருக்கும்போது இப்ப ஆளுங்கட்சி சொல்லுது குறைகள். இப்ப ஆளுங்கட்சியில இருக்க எதிர்கட்சி குறைகள் சொல்லுது. இதுல நம்ம விவசாயிகளை நமக்கு என்ன வந்திருக்குது தான் நாங்க பேசுவோம் தவிர எந்த கட்சியில இந்த கட்சியில நம்ம அரசியல் பண்றதுக்கு நாங்கெல்லாம் அந்த ரெடி இல்லை. விவசாயிகளுக்கு என்ன சேரும் இதுதான் நாங்க கேட்க போறோம். வேளாண்மை தோட்டக்கலையில் 3 ஆண்டு காலமா ஆத்மா திட்டத்தில் வரக்கூடிய சலுகைகள் எதுவுமே விவசாயிகள் சேரவில்லை. இது மட்டும் நாங்க உறுதியா சொல்லுவோம். ஆனா அதிமுக ஆட்சியில கிடைச்சதா? அப்ப அஇஅதிமுக இருக்கும்போது நாங்க எல்லாம் அந்த காலத்துல போய் நாங்க மானியம் எதுவும் வாங்கவில்லை. கொடுத்தாங்களா? அந்த காலத்துல இருந்து கொடுத்தாரு. சரி, ஓகே, நன்றி.